குதிரையின் குளம்பொழிதான் அதிகாரமற்ற அக்கறை பற்றி அதிகாசனத்தில் அமர்த்தியது. இந்த குதிரையின் குளம்பொழிதான் அவமானப்பட்ட எம்மை பெருமானமாக்கியது. இந்த அதாவின் மூலமாக அவமானப்பட்ட எம்மை பெருமானமாக்கியது இந்த அதாவின் மூலமாக. அதே குளம்பொழிதான் நம் தலைவிதியை மாற்றி எமக்காக வழி திறந்து தந்தது. இன்னும் வழி திறக்க இருக்கிறது. ஒரே நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது எமது தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை அவர்களை அன்பு கரமூற்றி அழைக்கின்றேன். உங்கள் முன் உரை நிகழ்த்துவதற்காக நீண்ட நேர உரை உங்களுக்கான செய்தியாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவருடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்ஃபலா வட்டாரம் அக்கறை பற்றினுடைய வட்டாரங்கள் மாத்திரமல்ல, நாட்டிலே இன்றிருக்கின்ற எல்லா வட்டாரங்களும் பிரித்து அதனை நிறுவுவதில் நான் அமைச்சராக இருந்த காலம்தான் நாங்கள் அதனை நிறுவினோம். அந்த வகையிலே அக்கறை பற்றினுடைய வட்டாரங்கள் பெயரிடப்படுகின்ற பொழுது பெரியபள்ளி வட்டாரம், புதுப்பள்ளி வட்டாரம், நகரப்பள்ளி வட்டாரம், அல்பலா வட்டாரம் என்று நாங்கள் பெயரிடுகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, அல்பலா வட்டாரம் என்பது என்னுடைய வட்டாரம். என்னுடைய சிறு வயது இளமை காலம் எல்லாவற்றையும் கழித்த வட்டாரம் மாத்திரமல்லாமல் இங்கு வாழுகின்ற எல்லோருமே தனிப்பட்ட முறையில் எனது குடும்ப உறவினர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள். இன்று இந்த வட்டாரத்திலே சில இடங்களுக்கு நான் போகின்ற பொழுது ஒரு தாய், உங்களை சின்ன வயதிலே நான் தூக்கி கொண்டு செய்தேன் என்று அழைத்த அரசியலிலே. இன்னும் ஒரு தாய், உன்னுடைய ராத்தாவும் நாங்களும் ஒன்றாக படித்து உன்னை தூக்கி கொண்டு போனோம் என்றார். இப்படி பல நினைவுகளை தருகின்ற ஒரு வட்டாரம். என்னுடைய சிறு வயதில் இந்த பாதைகளிலே நிறைய நான் நடந்திருக்கிறேன். சிறு வயதுகளிலே நான் தேர்தல் கேட்பதாக இருந்தாலும் நான் இங்கே கேட்க முடியும் என்று நினைக்கின்ற ஒரு வட்டாரம். இந்த வட்டாரத்தின் உடன்பிறப்புகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாம் உருவாக்கிய ஒரு தலைவன் பாராளுமன்ற தேர்தலிலும் தோற்கடிக்கப்பட்டு இன்னும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே, தான் உருவாக்கிய மாநகர சபை தேர்தலிலே அதற்காக களமிறங்கி இங்கே வருகிறான் என்ற ஆதங்கத்தோடு, பாசத்தோடு, அன்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெறுமனே புதினம் பார்ப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. எனவே
உடன்பிறப்புகள் எல்லோரையும் விழித்து வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களை விழித்து முகநூல்களில் இந்த கூட்டத்தினை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகளை விழித்து இன்று இந்த கூட்டத்திலே தலைமை தாங்குகிற காமேஸ்வர் அவர்கள் மூத்த போராளி நமது பாடசாலையை அல்பலா வித்தியாலயத்தை நம்பிக்கையோடு கொடுத்து அதனை முறையாக செய்த நமது மூத்த போராளியை விழித்து குறிப்பாக நோமான் பேசக்கூட கொஞ்சம் பயம் இறுக்கிவிடுவான் என்ற பயம் நொந்து விடும் எல்லாமே நமது உடன்பிறப்புகள் விகாரமான எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தான். ஆனால் அவர்களை விடவும் அவர்களுடைய தாய் தந்தை மூதாதையர்கள் முக்கியமானவர்கள். பால் வார்த்த பானையை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காகவே கவனமாக பேசிக் கொண்டு வருகிறோம். நெறி புரள்வுகள் விகாரமான எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருவர் அல்ல பலர் இருக்கிறார்கள், பல ஊர்களிலே இருக்கிறார்கள். ஆகவே தேசிய காங்கிரஸில் மூத்த போராளியாக இருந்து இந்த விகாரமான உணர்வு கொண்டவர்களை நன்றாக புரிந்து கொண்டு என்னை விட்டு பிரிந்து ஒரு தேர்தலிலே அவர் போட்டியிட்டார். இது ஒரு விடயம். மீண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டம், நோமானும் நாமும் ஒரே உறவுதான், நமது உறவுதான். இந்த நோமான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமது வட்டாரங்கள் எல்லாம் வெல்லுகின்ற பொழுதும் அதிகூடுதலான வாக்குகளை பெறப்போகின்றோம். அவரை விழித்து அதே போன்று மிக முக்கியமாக நமது தேசிய காங்கிரசுடைய தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் மௌலானா அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆணித்தரமாக, அது ஒரு லவுட் ஸ்பீக்கர் அல்ல, அது மனதால், உணர்வால், உள்ளத்தால், மூளையால் பேசுகின்ற ஒரு பேச்சுக்கள், கருத்தாளமிக்க பேச்சுக்கள். அப்படியானவர்கள் தான் நம்மோடு இருப்பார்கள். மண் போராக்கள் இல்லை. அவரை விழித்து கூடவே இன்னும் ஒரு மூத்த போராளி கண்முனையிலிருந்து அகீல் அர்ஷாத், மூத்த போராளியினுடைய மகன், அவரை விழித்து இன்னும் ஒரு மூத்த போராளி நமது மாவட்டத்தினுடைய செயலாளர் நமது ஃபாயிஸ் அவர்களையும் விழித்து உங்கள் எல்லோருக்கும் அன்பு சலாத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உடன்பிறப்புகளே, ஆண்டவன் சிலதை இந்தியாவது நமக்கு தெளிவுபடுத்துவார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது வழக்கம் போல் பெரிய பள்ளியிலே துவாவதி விட்டு வம்மியடியால் வந்து மற்ற பள்ளிவாசல்களுக்கு போகின்ற வழியில் நமது உடன்பிறப்புகள் வம்மியடியிலே சூழ்ந்து என்னை இறக்கி மாலை போட்டார். அப்பொழுது எனக்கு கொரோனா கிட்டவரும் நாடு நான் சொல்லலாம், சொல்ல முடியாது, வாக்காளர். அதன் பிறகு அந்த தெருவிலே நின்றவர்கள் எல்லோரும் என்னுடைய உடன்பிறப்புகள், பெரியம்மா, தாய், சகோதரிகள், மருமக்கள், கூட இருந்தவர்கள் என்று பலர் என்னை கண்டார்கள். நான் வீதியால் நடந்து போகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற சதிமானக்காரர்கள், இங்கே இருக்கின்ற மூளை பாவிக்கின்றவர்,
மூளை மாத்திரம் பாவிக்க கூடாது, மனம் மிக முக்கியமானது. மூளை பாவிச்சார்கள் நிறைய பேர் இல்லை. மூளை பாவிச்சார்கள் பெரிய பள்ளிக்கு தலைவரா போனதும் மூளை பாவிச்சார். பெரிய பள்ளிக்கு தலைவராக இருக்கிறது நானும் தான், இந்த முடியும் தான். என்னை தலைவராக இருக்க சொன்னார்கள். நான் போக மாட்டேன், நான் அரசியலிலே இருக்கிறேன். அரசியலில் இருக்கிறவர்கள் அங்கு போகக்கூடாது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்கள், புனிதமானவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இருக்கிற தலைவரை வெளியேற்றுவதற்கான தீர்மானங்கள் செய்து அவரை வெளியேற்றிவிட்டு, நானும் அந்த குடிதானே சேருமுத்துக்கு வரண்டு என்ற காக்காவை இன்னென்று பேரையும் பிடிச்சி, நானும் இல்லாத நேரம் இழித்தான் அதெடுத்து நான் அதனை தடை செய்யவில்லை. இப்படியான மூளை பாவித்தவர்கள் உடனடியாக இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கவனமாக எழுதி ஆர்ப்பாட்டம், அரசியல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகிறார். பண்டிகை துவாவது போல 2 நாள் மழை, நொமினேஷன் கொடுத்து 2 நாள் மழை. 3வது பள்ளிக்கு போகும் என்று துவாக்கு போகும் என்று வந்து என்ன இப்படி எலெக்ஷன் கமிஷன் இருந்த ஆட்கள் விடுப்பிச்சு நீதிமன்றத்திற்கு கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த நிலைமை இருந்தது. கூட்டிட்டு போகல. ஆனால் இருக்கிற ஓஐசியையும் மாற்றி இதை சீரியஸ் ஆக்கி, இந்த என்னது இங்க ஒரு ஆள் சட்டத்தை பண்ணியிருக்காரவை அவங்களெல்லாம் பின்னால நின்று நீதிமன்றத்திலே ஏற்றி என்னோட போட்டோவில் நின்ற ஆக்கள், வரக்குள்ள கை காட்டின ஆக்கள், ரோட்ல நின்ற ஆக்கள், கடப்பல்ல நின்ற ஆக்கள் எல்லாம் தேட வச்சு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்னை தோற்கடிப்பதற்கான அத்திவாரங்களை இட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இவைகள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனுபவித்த பதவிகள். ஆனால் ஆண்டவன் நாடுகின்ற பொழுதுதான் நமக்கு அது கிடைக்கும். ஏதோ அவர்கள் தோற்கடித்தார்கள், ஆண்டவன் நாடவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இது மனித உரிமை வரை இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டிருக்கிறது. சும்மா தொட்டு போட்டு விடலாம் நினைச்சுக்கிறீங்க மாத்தியாவன். என்னுடைய உரிமை, எனது வீதியிலே நான் போகின்ற பொழுது என்னுடைய சகோதரிகள் எனக்கு வந்து மாலை போட்டால் உனக்கு என்னடா லூஸ் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் தேர்தல் வாக்கெடுக்க போகவில்லை. நாங்கள் நோட்டீஸ் கையிலே வைத்திருக்கவில்லை, கார்டு வைத்திருக்கவில்லை. அத்தாவுல்லாவுக்கு அக்கறை பற்றிய கார்டு வேணுமா? அத்தாவுல்லாவுக்கு நோட்டீஸ் வேணுமா? நாம் அடிக்காத போஸ்டரா? நான் பள்ளிவாசலுக்கு போனேன். எனக்கு இவ்வாறு சதிமானம் செய்து உத்தியோகத்தர்களும் இவர்களும் பின்னி பிணைந்து ஒரு பெரிய சதியை ஆடினார். அதனுடைய தொடரை இன்றைக்கு நாங்கள் அனுபவித்தோம். இந்த தேர்தலிலே 5 பேர் போகலாம், வாக்கு கேட்டு போகலாம் என்று. ஆகவே எனக்கு நேரம் இல்லை. நொமினேஷன் பேப்பரை ரிஜெக்ட் பண்ண வச்சாங்க. இங்க இருக்கிற ஒரு குஞ்சி தம்பி லோயர், அவர் இந்த நூமான கச்சேரியில கண்டு உங்களுடைய நொமினேஷன் பேப்பர் நாங்க ரிஜெக்ட் பண்ண வைக்க பாருங்க, எங்கிருந்து வந்து பண்ணினா எப்படி உறவு அதிகாரம்
நாணயமான படிப்பு எழுதினாக்கள் நாங்கள் ஓகே பரவாயில்லை. அல்லாவுடைய ஏற்பாடு மீண்டும் வந்தது. நேரம் ஒரு மாதம் கொழும்பிலே போனது. 4 வேட்பு மனுக்கள். அக்கறை பற்றி முனிசிபல் கவுன்சில்ல குதிரை இல்லாம போன நிலவரம் என்ன? அதுக்கிடையில இங்கு உள்ள எல்லாரும் வாப்பா ஓனாய் கண்ணி 25 நாட்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அங்கீகரிக்கப்பட்ட சம்மாந்துறைக்கு போகிறோம், திருவோணமலைக்கு போகிறோம், மட்டக்களப்புக்கு போகிறோம். அக்கறை பற்றி நான் அப்படி யோசிக்கவில்லை. அக்கறை பற்றி மக்களுக்கு தெரியும், அல்பலா வட்டார மக்களுக்கு தெரியும் குதிரை யாருடைய சின்னம் என்று. நாங்கள் நீதிமன்றம் சென்று அங்கீகாரம் பெற்ற பிறகும் உண்மையா போஸ்டர் போட்டுல கண்டது ஒரு ஒத்துக்கிட்டா இவன் இல்லாட்டி எங்களா அந்த உத்தரம் வேலை இல்லை, யாருமே வேலை செய்யல. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு என்ன இந்த பிரதேசத்திலே வந்து சந்திக்கிற நமது முக்கியமான பிள்ளைகள் வந்து அல்லாவுக்காக நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க வரணும் என்று கூப்பிடுறாங்க. திருவண்ணாமலையில கூப்பிடுறாங்க, நேரம் போதாது. ஆகவே இன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு வட்டாரங்களிலும் அவர்கள் எல்லோரும் கென்வசிங் போவாங்க 5 பேரா. அப்ப எனக்கு தேவைப்பட்டது கென்வசிங் அல்ல. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல் நான் எம்பியாக வந்த தேர்தல், அந்த தேர்தல் கொரோனாவுக்குள்ளே நடந்தது. நான் வரவில்லை. வெற்றியீட்டிய பின்பும் மக்கள் மத்தியிலே இவ்வாறு ஊர்வலமாக வந்து நமது உடன்பிறப்புகளை பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் நமது மூத்தவர்கள் சிலர் இயலாமையினால் இருக்கிறார், முதுமையில் இருக்கிறார், நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் சொன்னேன், நோமான் நீங்க கென்வசி போங்கோ, நான் சிலரை சந்திக்கும் உடன்பிறப்புகள் என்று நாங்கள் வந்தோம். வருகின்ற பொழுது ஆசிப் சார் என்பது என்னுடைய ஆசிரியர். ஆசிம் சார் என்பது இந்த ஊர்ல முக்கியமான உயர்வுகள்ல கவனமாக இருந்தது, எங்களுடைய நேசம் கொண்டது. நான் வளர்ந்த வீடு அல்லையல் துரசாணிய கூட நான் பார்க்கல, நின்ற மமனை மறைக்காடு பக்கத்துல பல உடன்பிறப்புகளை நான் சந்திக்கவில்லை. அந்த நல்ல எண்ணங்களோடு இவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் அங்க போன பொழுதும் அதே மாதிரி வீடியோ எடுத்து முன்னுக்கு நின்று எலெக்ஷன் கமிஷனர்ல வர வச்சு பிறப்பாடி போறோம் என்று கூட்டி விட்டாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்னுடைய மண்ணில நான் அன்றிலிருந்து இன்று வரை இந்த புழுதி காற்றை சுவைத்த என்னுடைய மண்ணில் என்னுடைய உடன்பிறப்புகளை காணுவதற்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வாக்கு மட்டும் கேட்கின்றவனா? இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, மொத்தமான சமூகம், மாவட்டம், கிழக்கு மாகாணம் என்று எத்தனையோ உயிரோட்டமான பணிகளை செய்து கொண்டிருப்பவன் என்னுடைய உடன்பிறப்புகளை காண்பதற்கு. அப்பொழுது அநியாயமாக எலெக்ஷன் கமிஷனிலிருந்தும் போலீஸ்காரர்களும் அவர்கள் என்ன செய்வார்கள், எப்பொழுதுமே கோல் போனா என்னையோ அநியாயம் நடக்குது வருவாங்க. வந்தா உண்மை அவங்களுக்கு தெரியும், இங்க ஒன்றுமில்லை, நான் 5 பேரோட தான் போறேன். ஆள் கூட்டிக்காரண்டா இந்த ஊரை கூட்டிக்கிறேன், இந்த ஊர் எழும்பி வருவேன்.
அப்படி அவர்களும் தெரிந்து கொண்டார். இவ்வாறுதான் அன்றும் பள்ளிவாசலுக்கு போகின்ற பொழுது நான் வந்த வேளை அதில் பிள்ளைகள் இருந்திருந்தால் அவர்கள் அன்றே யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருப்பார்கள். இன்றைக்கும் வந்தார்கள், ஒன்றும் இல்லை. அவரும் வந்து கூட விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். இது நிலைமை. ஆனாலும் நான் அவர்களுக்கு சொன்னேன், இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய அரசு வேலை, ஆகவே என்னை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று நான் இந்த பாட்டுக்கு 5 பேருமா போயிருந்தோம். அவங்களும் விட்டாங்க. 5 அடியில் நடந்து போறது எனக்கு ஆள் தேவையா? நல்ல கதை தான் இது. கியாவதிங்காக்களை விட போறதுக்கு கியாவதிங்கா இவனுக்கு கர்னூல் பள்ளம் தெரியுமா? பழைய மரப்பாலம் தெரியுமா? தண்ணி பரவினது தெரியுமா? என்ன தெரியும் இவர்களுக்கு? அவை இப்படியான அநியாயங்களை புரிந்தது இந்த முறையும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் காட்டுறதுக்கு தான் இவ்வளவும் செய்தது. அன்று யார் யாரெல்லாம் என்னிடத்தில் அந்த சம்பவத்தின் பொழுது வந்தார்களோ அவர்களுக்கு மீண்டும் சொன்னேன், இது நான் பிறந்து வளர்ந்த இடம். இப்ப எனக்கு விளங்குதா? ஊடு அந்த மனுஷி அழுகுறாள். போன முறை நீங்க இப்படிதான் நியாயம் செஞ்ச என்று சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாங்கோ, சனமா 2 வெளியே வந்துட்டு நீங்க உள்ள நில்லுங்கோ. நான் சொல்ல விளையிட்டானே, போலீஸ் வந்தோன்னு மூலாங்குறிச்சியில இருந்து மையத்தோடுக்கு வந்து மைனி மார்கள் வடக்கி போலீஸ்களுக்காக எப்படி பரவி இருக்குது. செலவில்லாம எல்லா ஜனங்களையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். ஒரு செலவும் இல்லை. கூல் கிளைமேட், இன்றைய கிளைமேட் எப்படி அல்லாஹ் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக. பல இடங்களிலே என்னுடைய சிறு வயது காலத்தில் என்னோடு தொடர்பான இடங்களில் கதறி போட்டு உட்கார்ந்திருந்திருந்தேன். ஞாபகங்கள் பல இடங்களில் சீன தும்மாட வளவுக்குள்ள போனேன், இருந்தேன். இப்படி எவ்வளவு நினைவுகள் எனக்கு இருக்கும். எனவே இப்படியான அநியாயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்கிறார்கள். எதற்காக செய்கிறார்கள்? எதற்காக தெரியுமா? ஒரு ஊரையோ ஒரு பிரதேசத்தையோ செதுக்குவதென்பது, செதுக்கி எடுப்பதென்பது, அபிவிருத்தி செய்வதென்பது நிலை புதலான அபிவிருத்தியாக இருக்க வேண்டும். பெரிய பள்ளிவாசல் நாங்கள் அன்று நமது பள்ளித்தம்பி சார் மருவும் அவருடைய தலைமையில் நாங்கள் அதை கட்டுவதற்கு ஆரம்பித்த பொழுது நாங்கள் சொன்னோம், புதுப்பள்ளி வாயலுக்கும் பணத்தை கொடுத்து ஆரம்பித்ததன் பிறகு நாங்கள் கட்ட வேண்டும் என்று. எல்லாம் நமது பள்ளிவாசல் 100 அடிக்கு மேல் நீளம் இருக்க வேண்டும் என்று அந்த அவருடைய காலால் அளந்தார். அதனை கடும் அழகாக கட்டி முடிக்க வேண்டும் என்று இன்னும் பிளான்ல குற வேலைகள் இருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். அக்கறை பற்றி மத்திய மகாவித்தியாலயம் என்பது எனது உங்களுடையது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே மூத்த கல்வி சொத்து. அதையும் அழிக்க பார்த்தோம். அதற்குள்ளும் எஸ்டிஎஸ் என்றால் இந்த கள்ளவோடு போடுறதுக்கு பொம்பளைகள் வாங்க விளைஞ்சார் வைப்பார், புல்லு புழுங்க போறார்கள். அக்கறை பற்றி தேசிய பாடசாலைக்கு எஸ்டிஎஸ் என்று கூப்பிட்டா டை கட்டி கோட் போட்டவன் தான் இருக்கணும். பாப்பாமார் ஓல்ட் பாய்ஸ் என்று கூப்பிட்டால் அவன் அதுக்கு மேல ஒரு தொப்பியும் போட்டு வரணும். அப்படி படிச்சா கிடைக்கிறாங்க. என்னடா புல்லு புழுதோடு போல 4 பேர் பாரு. தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொண்டு வருகின்ற அதிபர்களையும் வைத்துக் கொண்டு அதற்குள் ஒரு அரசியல், இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதே போன்று நாம் இழக்க முடியாத சொத்துக்கள். வருகின்ற எல்லோரும் இந்த பாடசாலையை எல்லா இலங்கையில் உள்ள எல்லா அதிபர்களையும் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பாடசாலை கேவலம் 4 கேட்வே பல பாடசாலைகள் பல பள்ளிவாசல்களுக்கு கொடுத்தோம். இது இன்னும் முடியவில்லை. அக்கறைப்பட்டு தேசிய பாடசாலை
அவைகளெல்லாம் நமது முன்னோர்கள் கடும் கவனமாக செதுக்கிய ஸ்தாபனங்கள். அதற்குள்ளும் பிரச்சனை, பள்ளிக்குள்ளும் அரசியல், அதிலும் விழுகள். பள்ளிக்குள் இருந்து கொண்டு கூட வச்சிருக்கிற செக்ரட்டரி அவர்தான் அரசியல் பேஸ்புக் எழுதுறார். இது எந்த ஊர்லடா? பெரிய வழிக்குள்ள. இது அல்லாஹ் ஒத்துக்குவானா? பேக்கையில் எழுதுற பள்ளிவாசலுக்குள்ள. கொரோனா ஆண்டு வந்து கணக்க சாமான பத்த வச்சு போட்டாங்க பள்ளிக்குள்ள. கணக்கு ஒன்றும் இல்லை. அவைகளுக்காக நான் மாத்திரம் பேசவில்லை. இந்த ஊரை இவ்வளவு கவனமாக செதுக்கி சீனத்துமா மாத்திரமல்ல, இந்த ஏரியாவில் இருந்தாக்கள் சொன்னாங்க, எந்த தெருவால் தண்ணி வடிந்து போகும் என்று எனக்கு தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது என்ன நடந்து விட்டது தெரியுமா? இவைகளெல்லாம் ஓடி போய் வடிவது நமது நரிப்பட்டி பாலத்தில். எல்லோரும் விவசாயிகள். நான் நேற்று எங்கேயோ கூட்டத்திலேயே சொன்னேன், வடிச்சல் வெட்டுகின்ற பொழுது வடிச்சல் ஆழமாக அகலமாக வெட்டி விட்டாதான் தண்ணி போகும். பைனல் வடிச்சல், கடைசி வடிச்சல், முதல் வடிச்சலும் அப்படித்தான். ஆனால் அக்கறை பெற்று தண்ணி வடிகின்ற 2 இடம், ஒன்று இந்த சின்னமொத்துவாரத்திலே இருக்கின்ற பரங்காட்டு பாலம், அதற்கு மேல் அடுத்தது நமது நரிப்பட்டி பாலம். இந்த பாலங்கள் அந்த நேரம் அடைக்கும். ஆக்கள் போய் கம்பால ஊத்திட்டா ஓடிடும், தண்ணி வடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கு அது வடிச்சல் வக்கடையான நமது இந்த நரிப்பட்டி பாலத்தை கிட்டத்தட்ட 5, 6, 7 அடிக்கு மேல் நிரம்பி போயிருக்கிறது. கழுவிய கழிவுகள். பழைய மரப்பாலம் ஆகஸ்ட் மாதம், ஏப்ரல் மாதம் தெரியும். அது கூட இப்பொழுது தெரியவில்லை. அதனால் ஒரு நாளும் இல்லாதவாறு இந்த 2 முறையும் வெள்ள பாதுகாப்பு வரை, வீதி வரை நீர் அப்படியே உதைத்து தாழ்ந்தது. இன்னமும் நமது நிலத்திலிருந்து இன்னமும் ஈரக்கசிவு இருக்கிறது. மழை இல்லாத ஏனென்றால் தண்ணி ஓட முடியாமல் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் தலைமை மாத்திரமல்ல, ஊரிலே இருக்கின்ற முகத்தை யாராவது மறைக்காதோ, விவசாயியோ அல்லது வட்டாரைமார்களோ எல்லோரும் இது உணர்ந்திருக்க வேண்டும். சில காலம் வெள்ளத்தால் நம்மவர்கள் போய் பெற்றோர்களே போய் மூத்துவாரத்தை வெட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது பாலத்தடியிலே அடைந்து போய் கிடக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இது எவ்வளவு துரோகம்! எத்தனை விவசாயிகள், எத்தனை காணிகள் இப்பொழுது தாழ்ந்து போய் கிடக்கிறது. விபிலையில் வதுளையில் பெய்து வருகின்ற மழை, அந்த மழை நீர் ஓடுகின்ற ஆறு, அந்த ஆற்றை பாலத்தை அப்படியே வக்கடையை அடைத்து வைத்தால் மண் போட்டு எப்படி ஊரினுடைய நிலம் எப்படி வரும்? குடியேற்றத்திற்கு காணி வேண்டும். எங்களிடம் காணி இருக்கிறது. எப்படி ஆலின் நகர் உருவானது? எப்படி இலக்கிச்சேனை உருவானது? எப்படி இசங்கனி சீமை உருவானது? எப்படி பள்ளிக்குடியிருப்பு உருவானது? நம்முடைய உடன்பிறப்புகள் காணி இல்லாத நாள், தண்ணி இல்லாத நேரங்களிலே அங்க போய் இறங்கினார்கள். நம்முடைய ஊர் காலால அடிச்சு போட்டு விதைக்கிற இடம் தானே, அது எல்லோருக்கும் தெரியும். குடியிருக்கிற இடம் அங்கே இருக்கிறது. நமது பொருளாதாரம் அங்கே இருக்கிறது. நமது வளநிலங்கள் அங்கே இருக்கிறது. மின்சாரம், நீர், செல்வமீன் எல்லாமே அங்கிருந்து தான் வருகிறது. நமது காணிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் சிந்திக்காமல் எப்பொழுதும் நீர் ஆபத்து இருக்கிற ஒரு இடத்தில் சேற்றை நிரப்பி காப்பாதியாக கொடுத்து நமது மக்களினுடைய பொருளாதாரத்தை வீணடிக்க முடியாது. நமது மக்களை பிழையாக வழிநடத்தக்கூடாது. அப்படித்தான் என்றாலும் அதற்கு சபைகள் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள்,
அது நெறிப்படுத்தப்பட வேண்டும். கள்ளத்தனமான மூளையை பாவித்து இவைகளை எல்லாம் செய்தால் நான் விளக்க தேவையில்லை. கட்டியுடைகிறமாயிருந்தான். பெரிய பள்ளிக்குள்ள உழுவட்டா எப்படி உடையும் கட்டி. இதுதான் அந்த விடயம். நாங்கள் யாருக்கும் ஏன் செய்ய அவர்கள் எல்லோரும் நமது உடன்பிறப்புகள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு தெரியும் வாக்கு இல்லை என்று. மக்கள் குதிரையோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்தந்த இனத்தை அந்தந்த இனத்தோட சேர்த்து வைக்கிறார். ரிஷாபதியோட சேர்த்துறீங்க எப்படி கூட்டு அவரை எத்தனை பிரச்சனை என்று ஒன்றண்ட பரவாயில்லை, ஒன்று இல்லை. அவருக்கு எத்தனை பாக்க செம்பா கொலையா அதா இதா இன்னும் வரும். அவரும் இவங்களும் சேர்ந்திருக்கிறார். இதுல உண்மை என்னென்றால், நாங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்து நாங்கள் பணம் கொடுத்து அரிசி கொடுத்து எமது மக்களிடம் வாக்கெடுப்பதற்கு எனக்கு எவ்வளவு வெக்கம் இருக்கும். வாக்குக்காக ஒரு காசலை நான் தர முடியுமா? நான் ஒரு வழிகாட்டிய தலைவன் அல்லவா? சும்மா கொடுக்கிறது வேற, வலக்கையால கொடுக்கிறது இடக்கைக்கு தெரியப்படாது, அது வேற விஷயம். இந்த ஊர், இந்த மாவட்டம் பொன்முளை என்ற ஊர். நாம வழக்கமா விவசாயம் செய்து இந்த பள்ள வழிக்குள்ள மூட்டு வழிக்குள்ள செய்தா பயடையதில்லை. அந்த அரிசி போதும் நமக்கு, இந்த ஊருக்கு நமது மக்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு. கை குத்தரிசி தின்றவர்கள் வயல் செய்கிற வகுத்துக்கு ஒரு போகம் மாத்திரம் செய்து கொண்டு வந்து அடுத்த போகத்துக்கு போகும் வரைக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு கொண்டிருந்தார்கள். வெள்ளம் வருகிறது என்றால், சூறாவளி வந்தது என்றால் யாரும் நாம பயப்படுறதில்லை. நம்முடைய மூத்தவன் மறைக்காம எல்லாரும் கொண்டு சேருவான், வெறா அரிசம்மான், கொண்டாட மாட்டம்மான். முழு மக்களுக்கும் வெட்டி கொடுத்ததுதான். 57ஆம் ஆண்டு வெள்ளத்தின் பொழுது நான் 3 மாதே உள்ள மாவடி சந்தியில் உள்ள இலவ மாட தட்டுக்கு மேலா நாங்க இருந்திருக்கோம். விட வேறு என்ன சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து இன்று வரை நமது மக்கள் கொடுக்கின்றவர், அதனை சொல்லி காட்டுகின்றவர்கள் அல்ல. இப்படி வாழ்ந்த நமது ஊரில் ஏதாவது அரிசி வந்தாலும் வேறு அரிசிகள் கொடுத்துருவாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க கை குத்தரிசி திங்கிறார்கள். கொழும்புல உள்ள ஆக்கள் அப்ப சொல்லுவாங்க, இந்த மடக்கடை அரிசி தாங்களா வாப்பாங்க. இந்த ஊர்லயும் அப்படித்தான். எல்லாரும் நமக்கண்டு கை குத்தரிசி நம்மளோட ஸ்டைல்ல வச்சிருப்பாங்க. இப்ப பொருளாதார கிடைக்கும், அது வேற, அது இருக்கட்டும். இப்படி அரிசி இந்த நாட்டுக்கு வழங்கிய நமக்கு மன்னாரான் கம்பெனி அரிசி அனுப்புறாங்க தேர்தலுக்கு. அவ்வளவு பொறுமையாக நாம் இருக்கிறோமா? நேற்று 30,000 ரூபாய் மாத்திருக்காரு. 1000 தள்ளு அனிமத்துவம். ஒரு 1/2 கிலோ இறைச்சி வாங்கிடலாமா? ஒரு நாளை 1/2 கிலோ இறைச்சி, பிறனா காசி, மற்றது அரிசி, எண்ணெய். இப்படியான ஒருவர் நாங்க வச்சிருக்கோமா? அரிசி கொடுத்து வாக்கெடுக்கின்ற ஒரு கட்சியாக இருக்க முடியுமா? கொள்கைக்கு வாக்களிக்க வைத்த மக்கள். அதனால்தான் அந்த கொள்கையினால் தான் வடக்கிழக்கும் பிரிந்தது. அந்த கொள்கையினால் தான் பயங்கரவாதம் நின்றது. அந்த கொள்கையினால் தான் தேசிய காங்கிரசின் கையில் மாத்திரம்தான் முறையான தீர்வு இருக்கிறது என்று இன்று எல்லா மக்களும் கேட்கிற மட்டுமில்லை. தேசிய காங்கிரஸ் கூட்டம் என்றா எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. நாடு இங்குதான் பேச்சு இருக்கிறது. திரும்பவும் பிரதேசவாதங்களை கொண்டு வருகிறார். என்ன தெரியுமா? மௌலானா சொல்லுவார், அஸ்ரப்பை கொண்டார்கள், கிழக்கில் ஒரு முஸ்லிம் தலைமை இருக்கக்கூடாது என்று. தலைவர் அஸ்ரப் அவர்கள் அக்கறை பற்றி கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னார், நாளை
நான் மரணித்தாலும் கவலை இல்லை, இந்த கட்சியினுடைய அடுத்த தலைவன் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு படவும் இல்லை, இந்த மௌத்தாவாறு நாம நினைக்கவும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அதனால் தான் கிழக்கில் ஒரு முஸ்லிம் தலைமை பெறக்கூடாது என்பதற்காக தான் ரிஷாட் இங்கு வந்தார். ரிஷாட் சும்மா வரல, அவர் எம்பியா 10-12 போட்டு அதுக்குள்ள ஒரு மெம்பர் எல்லாம் அபோகர் எம்பி 15 போட்டால் என்ன மறந்து போயிட்டு இப்படி எல்லாம் இருக்குது. இங்கே ஏன் வாழ்ந்தால் ஏவி விட்டுருக்கிறார். கிழக்குல வரப்படாது. கிழக்கு தான் வளமான பூமி. கிழக்கு உலகத்திற்கு வேண்டும், கிழக்கு இந்த நாட்டில் உள்ள எல்லோருக்கும் வேண்டும். கிழக்கிலே உள்ள வளங்கள் வேண்டும், துறைமுகம் வேண்டும், வளநிலம் வேண்டும், ஆற்று படுக்கை வேண்டும், கடல் வேண்டும், யுத்தத்திற்கும் களம் வேண்டும், ஒளிவிலும் வேண்டும் என்ற பிரச்சனை இங்கே இருக்கிறது. கிழக்கிலே ஒரு முஸ்லிம் தலைமை வந்தால் கண்முனை நெல்லை தொடர்பாக பேசுவான், மூத்தூரி நெல்லை, திருவண்ணாமலை நெல்லை, அம்பாறை பேய்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பான். கிழக்கில் வரக்கூடாது. இதுதான் அஷ்ரஃபினுடைய மரணமும். இதற்காகத்தான் தேசிய காங்கிரஸையும் தேடி தேடி வீட்டு வைக்க பார்க்கிறார்கள். எனக்கு ஆசையா மேயராக வெக்கமா இருக்கு. மௌலானா செல்வம், நான் எவ்வளவு சிறிய வயதிலே எவ்வளவு பயணங்களை கடந்தவன். ஆனால் நமது ஸ்தாபனம் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எம்பியும் இல்ல, நீங்க கேளுங்கள் தர நான் வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் டிசிசிக்கு ஆட்களில் பேசுவதற்கு ஒத்தரும் இல்லை. மம்முட்டுகளை சும்மா ஒன்றை போட்டு மம்முட்டுகளுக்கு லெக்கு மடங்கு இல்லை. வட்டப்பாடு வேண்டாம். புரஸ்காரணம் கூட்டிக்கு வந்து அவன் சிங்களத்துல பேசப்பட ரௌபாக்கின் தமிழான மொழிபெயர்க்கான் என்னென்று இடத்துலாம் கரையலாம் தானே. நான் என்ன செய்யறேங்க? நடந்த வாப்பா உண்மை அக்கா கேளுங்கோ. இந்த பொடியர்களுக்கு எகன மகன தெரியா, ஊர்ல மிதிக்கல, கல்யாணம் இந்த உள்ள ரசத்துக்குமா ரசத்துக்குமா உங்களுக்கு என்ன தெரியும்? மட்டமடவை பத்தி சும்மா பத்தம் தூக்கிது தெரிஞ்சு இருக்க தெய்வில்லாம ஆக்கி போட்டான். நம்ம ஆக்கள் எல்லாம் கட்ட பிரமிட்டான். இங்க பாருங்க, நீங்க ஏன் ஓட்டுறீர்கள்? அது ஆழம் தெரியுமா? திருக்கோவில் பிரதேச சபை பிரிந்தது தெரியுமா? 20 வீதமான மக்களுக்கு 40 வீதமான காணிகள் பிரித்தெடுத்தது தெரியுமா? அதற்காகத்தான் ஒவ்வொரு இனத்தீர்வு விடயத்தின் பொழுதும் உதாரணத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இனத்தீர்வின் பொழுதும் நுழைச்சுவலையை பற்றி பேசிக்கிறோம். அந்த குஞ்சு ஊடு எங்களுக்கு தேவைதானே, ஊடாது. நிலம்தான் எங்களுடைய பிரச்சனை, தெரியாது. ஆகவே இந்த மம்முட்டுக்கள் வந்து சும்மா ரோட்டால போனாக்கள் எல்லாம் என்னையும் முடிச்சு அடைச்சிட்டாங்க, நானும் பெறல. அப்ப சிறுகிற எதை முடிஞ்சாக்க நாமளும் சும்மா உண்டு மம்முட்டுகள் கொஞ்சம் பேருக்கு அழைப்பு 10 போடல. அக்கறை பற்றியில் சம்மாந்துறை தொகுதியிலே இருக்கின்ற சில வாக்குகள் போனது. பாவம் அறியாம நமது மக்கள் தான் அவங்க போட்டாங்க. இதனால் இன்று நமது பிராந்தியங்கள் முழுவதும் தலைமைத்துவ வெற்றிடங்களை பெற்றிருக்கிறது. இந்த இலங்கையிலே ஆக கூடுதலான இனவாதம் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜேவிபி, இஸ்ரேலோடு கள்ள உறவை வைத்திருக்கின்ற ஜேவிபி, முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற இஸ்ரேலர்களின் கூட்டாளி, இவர்களை கூட்டி வந்து இப்ப பாட்டு போடுறாங்க. என்னடாப்பா தமிழ்ல ஒரு பாட்டு கட்டலையாமா அனுரே?
பாக்ஸை வச்சு பாட்டு போடுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கறது முறாக்கள். நாங்களும் விட்டுட்டோம். இது என்ன, இது எத்தனை மகள் இஸ்லாம் வந்து ஜாதி சொல்லியிருக்கா, இது ஒரு விஷயமா? ஆகவே இப்படியான பெரும் பிரச்சனைகள் நம்மை எதிர்நோக்கி கொண்டு, மௌலானவர்கள் சொன்னதை போன்று உலகம் இன்று பாரிய ஒரு யுத்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இலங்கை வேண்டும், எல்லோருக்கும் இலங்கை வேண்டும் என்பதனால்தான் அத்தனை கலவரங்களும் முஸ்லீம்களை நோக்கியதாக, முஸ்லீம்களை அழிப்பதை நோக்கியதாக நடந்திருக்கிறது. என் உடன்பிறப்புகளே, எதுவாக இருந்தால் அது இந்த பிள்ளைகளுக்கு விளங்குமா? என்னத்தை கேட்டாலும் அவங்க ஊழல் வரும் என்று சொல்றாங்க. இன்றைக்கு சம்மாந்துறைகளை சொன்னேன், அந்த ரிஷாடுங்கிற புள்ளியன் குவாரிட மகன், அவன் துடிப்பான். காணி நிலப்புலங்கள் தொடர்பாக தெரிந்தவன், ஒரு அளவுக்கு தெரியும். அவரையும் தோற்கடித்தான், என்னையும் தோற்கடித்தான். நான் அதை உங்களுக்கு இலகுவாக விளக்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த பேச்சில் பதிவிலே இருக்கும் பிரச்சனை கிழக்கு தலைமைகள் இதுவரையில் கிழக்கிற்கோ எங்கோ இனத்தீர்வோ என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லட்டும். அங்க இருக்கிற மாவட்டங்களும், நான் ஆணினார்ல சொன்னேன், இந்த இரவையில தூங்க கூட நமக்கு செய்தான் பார். அந்த ஆவு ஒண்ணு மாமா பாப்பமா ஒழுகுதி அது பண்ண, அப்படி கதைக்கிறாங்க. என்ன, நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, ஒழுகுதி அதை பண்றாங்க. ஆவோ அந்த பொடியின் கண் இவரை உபதவிசாளர் ஆக்கிவிட்டுத்தான் நாங்கள் போவோம். யாவா என்ன கதைச்சு பாவம் தானே, இவ்வளோ என்னது கதைக்கின்ற பிரச்சனை எனக்கு இருக்குது, இன்னும் புரியாமல் இருக்கு. கட்சியினுடைய தவிசாளர் ஹக்கீம தலைவராக்கி நான்டா, இவன் நீங்க மரத்தாடியா என்றும் அவர் இந்த பெரிய வழியாடு சும்மா ஒரு கால மாட்டிக்கிட்டான். ஒரு ஊடகவியரான் இன்னும் இதுல ஆரினாரு போயிட்டு வாரம் பட்டியாரிபுரியில அந்த மாலுமாவை வச்சிருக்கான். அதுல 4 பேர் குந்திக்கிறீங்க. ஒரு வேட்பாளர் பேசலாம், 4 பேர் நிக்கா. வேணுமா உனக்கு? இது வேணுமா? அதுக்குள்ள சபையா வங்கான் கைப்பற்றுவாங்க. இங்கால நாங்க அதிகாரம் கோழி குஞ்சு தருவோம், அந்த ஃபோம் தருவோம், இந்த ஊடு தருவோம் என்று கொஞ்சம் பேருக்கு ஃபோம் கொடுக்கணும். இது ஃபோம் பயிர ஊடான இது கோழி குஞ்சுக்கு மதுக்கும் இதுக்கும் அப்படி அல்ல. எப்படியாவது நமது மாநகர சபையை அல்லது நமது பிரதேசங்களை அவர்கள்தான் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. சொல்லத்தானே செய்வான். மொத்தமான முஸ்லீம் 80,000 போட்டா முஸ்லிம்களுக்கு தலைவர் நாராயண சொல்லுவான். அரப்பு வச்சிருக்கான் எல்லாரும். அவர் பல இடங்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைய நிலைமை. ஆகவே பேசியது அல்லாதான் இப்படி வச்சிருக்கான். பர்பதஞ்சேனையிலே ஒரு கூட்டம் மழையால அகண்டிச்சு, அங்கேயும் ஒரு கூட்டம் மையத்தூடு நாங்க தேவையில்லை என்று சொல்லிட்டோம். சம்மாந்துறையில் நிறைய விஷயங்கள் பேச மாட்டி இருந்தது. அங்க ஒரு தம்பி எல்லாத்தையும் நான் அகர்பத்துக்கு கொண்டாந்துட்டேன். நான் சம்மாந்தூர்ல இருந்தது என்று சொன்னதுக்காக போய் கொடுத்து போட்டுவாங்க. கொடுத்துட்டோம். இன்றைக்கு ஒவ்வொரு கூட்டங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பேச கிடைக்குது. இன்னைக்கு பேசணுங்கிறது இல்லையே. மௌலானா பேசினா காணும், பிசரின் பேசினா காணும், சாதி பேசினா காணும். இந்த என்ன நம்மள நோமான தோழி போட்டு பார்த்துருக்கோம், தண்ணியை குடிச்சு குடிக்கணும். அப்ப நான் பேசவில்லை. அப்ப இன்றைக்கு நீங்க எவ்வளவு திரண்டு இருக்கீர்கள், இந்த அலுவலாக்கு என்ன நடந்துருக்கு பேர் தானே, அதுக்காக தான் பேசுறேன். 6ஆம் தேதி தேர்தல்.
சின்னம் குதிரை ஆட்களுக்கு அல்ல. காலையில தாய்மார்கள் சோறு கறி ஆக்குறதுக்கு முதல் போட்டு விட்டு கொண்டு வாங்குவோம். கடைசி நேரம் சோறாக்கி போட்டு வாக்கு போட கொடுத்து கொண்டு அங்க கவுண்டரை கூட்டிட்டு வாங்க. இவைய வெளியில நிக்கிற ஒரு 10-50 பேர் ஒரு பூத்துல இப்படி செய்ய வேணாம். சுபத்துடுங்கோ, வெளிக்கிடுங்கோ, பொம்பளைகள் ஓட்டை போட்டு கொண்டு ஆம்பளைகள் கரையை வாங்கி அது கொடுத்து போட்டு ஓட்டை போடுங்கோ. அன்னைக்கு வயலுக்கு போறாங்க, கடைக்கு போறாங்க, எல்லாம் வேலையை ஓட்டை போட்டு போட்டு போகணும். இதை விட நான் எதுவும் பேசணுமா? அல்பலா மக்களுக்கு துவா செய்வோம். நமது கட்சி அமோக வட்டாரம் எல்லாம் வெல்லுவோம். அதுல ஒரு நோக்கத்துக்கு பேச இல்லை. நான் ஓடிக்கிற அரிசி கொடுக்குறது எல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? அங்க இங்க கொடுத்த ஒரு சாலையை பட்டியலுக்கு வரலாமண்டு ஏப்பில்லா கதிர் முறைக்கு லோடு அடைக்கிறது.